அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உலகெங்கும் வாழும் எங்கள் தமிழ் சொந்தங்களுக்கு எங்களது ஐடி கிச்சன் மூலம் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் சூப்பரா அமையணும். இந்த வருஷமும் அதே மாதிரி சூப்பரா தை பிறக்க வழி பிறக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவனை நம்ம எல்லாரும் வேண்டிக்கலாம். இப்போ லாக்டவுன் இருக்கிறபடியா நமக்கு கடைகளில் கரும்பு, வாழை இலை இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. ஸோ இருந்தாலும் இருப்பதை வைத்து சுகமாக வாழ்வோம், மகிழ்ச்சியோடு வாழ்வோம்னு நெய் மணக்க வீட்டில் இருந்த பொருள்லாம் வச்சு பொங்கல் செஞ்சுருக்கிறோம். அது எப்படி செய்யறதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் இன்றைக்கி 2 விசேஷம். அது என்னன்றது நான் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ எல்லா கஷ்டங்களையும் மறந்துட்டு இந்த வருஷம் ரொம்ப சந்தோஷமாக பொங்கல் வைத்து பால் பொங்கி வடிகிற மாதிரி நம்ம சந்தோஷம் எல்லாம் நடக்கட்டும். வாங்க இப்போ ஐடி கிச்சனில் செம்மையாக சூப்பராக நெய் மணக்க பொங்கல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு பச்சரிசி தேவை. நான் இதில் 1/2 கப், அதாவது இன்னைக்கு 4 பேருக்கு தான் பொங்கல் செய்ய போகிறேன். 1/2 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஏன் 4 பேருக்கு அப்படின்னா, என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வேறு நாட்டில் சேர்ந்தவங்க. அவங்களுக்கு பொங்கல்னு என்னன்னே தெரியாது. ஸோ அப்போ நானே சமைச்சு நானே சாப்பிட்றத விட எங்கள் 4 பேருக்கானது தேவையானது செஞ்சுருக்கிறேன். ஸோ அதே கப்பில் 1/4 கப் வறுத்த பாசிப்பருப்பு, அதாவது சிறுபருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம 1/2 கப்பில் 4 கப் தண்ணி சேர்க்குறோம், 1 கப் பால் சேர்க்குறோம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இவரை அவிய வச்சிடலாம். பொங்கல் எல்லாத்துக்குமே நல்லா செய்ய தெரியும். ஸோ இப்போ மற்ற பாத்திரத்தில் நான் இப்போ நம்ம 1/2 கப் அப்படின்றபடியாக 1 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். 1 கப் வெல்லம் சேர்க்குறேன். அதாவது எந்த கப்பில் நம்ம அரிசி எடுக்கிறோமோ அதே கப்பில் நம்ம வெல்லம் எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு நான் 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/4 கப் தண்ணி போதுமானது. ஏன் அப்படின்னா அதிகமான தண்ணி வேண்டாம். இந்த அழுக்கெல்லாம் வெளியில் வாரத்துக்காக தான் கரைஞ்செடுத்து. இப்போ வெல்லம் கரைஞ்சதும் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். மறுபடியும் இதை சேர்த்துட்டு ஒரு கம்பி பதத்துக்கு பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ பாருங்க, கரெக்டாக ஆயிடுச்சு. ஓகே, பாருங்க, நல்லா ரைஸும் நல்லா அவிஞ்சு வந்தாச்சு. அது கூட சிறுபருப்பும் அவிஞ்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் அவியட்டும். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் தண்ணி வற்றினதுக்கு அப்புறமா நம்ம இந்த வெள்ளைப்பாகை இதில் சேர்க்க போகிறோம். இதில் சேர்க்கும் போது முக்கியமாக நம்ம அடுப்பை ரொம்ப மிதமான தீயில வைக்கணும், அடிப்பிடிக்கக்கூடாது. மெயினாக இந்த வெல்லம் நல்லா ரைஸோடு சேர்ந்து குக் ஆகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நாக்கில் வச்சா பொங்கல் கரையணும், அல்வா மாதிரி இருக்கணும். ஓகேவா? இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இன்னொரு பாத்திரம் வச்சு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணால் இன்னும் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். முந்திரி, ஒவ்வொரு ஸ்பூனுக்கும் முந்திரி கடிபட்டா சூப்பராக இருக்கும் பொங்கலில். பொன்னிறமாக வறுத்துக்கலாம், அதை அப்படியே பொங்கலில் சேர்த்துக்கலாம். சைன்னு சத்தம் வந்துருச்சு பார்த்தீங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கருப்பு திராட்சையை நம்ம நிறைய நேரம் வச்சு வறுக்கக்கூடாது. அதே மாதிரி எந்த ஒரு இனிப்பு வகை, ஸ்வீட் வகை செஞ்சாலும் அதுக்கு கொஞ்சமாக உப்பு அப்படி தொட்டுக்கிட்டோன்னு வைங்களேன், அதோட டேஸ்டே சூப்பராக இருக்கும். மறுபடி இன்னொரு கடாயை நல்லா சூடு பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து காஞ்ச திராட்சை அதில் போட்டுட்டு உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். நிறைய ஃப்ரை ஆக விடக்கூடாது, அதோட புளிப்பு தன்மை போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ அதையும் இதில் சேர்த்துக்கலாம். டடாயிங் பாருங்க, சூப்பராக சீக்கிரமாக பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நான்லாம் சின்ன வயசுல நினைப்பேன், பொங்கல் வைக்கிறோம் எவ்வளோ பெரிய வேலை, வெளியில் பொங்க பானைலாம் வச்சு செய்யணும்னு. பட் இப்போ அப்படிலாம் செய்ய முடியல. ஓகே, நம்ம ஏலக்காய் பொடியெல்லாம் தூவி நல்ல மணக்க நெய் மணக்க பொங்கல் செஞ்சாச்சு. இப்போ சின்ன வயசுல நான் சாப்பிட்ட பொங்கல், இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது, கற்கண்டு பொங்கல். அதுக்கு கற்கண்டு, பச்சரிசி, அது கூடவே வறுத்து ஊற வைத்த பாசிப்பருப்பு. ஓகேவா? தேங்காய் பூ, ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பூ எடுத்துருக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 1/2 கப் பச்சரிசி எடுத்துட்டோம். அதை இதில் சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது கூடவே பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் சொன்ன அளவே தான் சேருங்க. இப்போ இதுக்கு நான் 5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அவியட்டும் நல்லா.
சில பேர் வந்து பாசிப்பருப்பு வறுத்துட்டு 1-2 உடச்சிட்டு டக்குன்னு சேர்த்துருவாங்க அப்படியே. ஆனால் சிலது வேகாமல் இருக்கிறப்போ நமக்கு வந்து அது கடிபடுறதுக்கு நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி கொலன்னு குழஞ்சிருக்கணும். இப்போ வந்து நம்ம கற்கண்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 கப் கற்கண்டு சேர்க்குறேன். உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1 கப் சேர்த்துக்கிங்க, நல்லா தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பொங்கல் வந்தாலே விசேஷம்தான். ஓகே, இப்போ ஃப்ரெஷ்ஷாக திருவி வச்ச 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ அதையும் இதில் சேர்த்து கிளறிக்கலாம். உண்மையாக சொல்கிறீங்க, இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் சின்ன வயசில் கோயிலெலாம் சாப்பிட்ருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் மறுபடியும். இதில் எந்த ஸ்வீட்டுக்குமே உப்பு சேர்க்கணும். நான் மறுபடியும் அதை சொல்கிறேன். இப்போ வந்து ஏலக்காய் பொடி சேர்த்தாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, அதுவும் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக நான் வந்து 3 வகையான பொங்கல் செஞ்சுருக்கேன். ஒன்று நம்ம ஊர் பொங்கல், இன்னொன்று ஸ்ரீலங்காவில் கோயில்களில் சில கோயில்களில் கிடைக்கிற கற்கண்டு பொங்கல், அதுக்கப்புறமா ஸ்ரீலங்கன் பொங்கல்னு. ஆனால் வீடியோவுக்கு நான் 2 தான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. செம்மையாக ரெடி ஆகிடுச்சு நம்ம பொங்கல். ஆமாங்க, எல்லாருமே அங்கே மார்னிங் நீங்கள் பொங்கியிருப்பீங்க. பட் நான் இங்கே வந்து ஈவினிங் தான் செஞ்சேன். ஏன்னா என் வீட்டில் யாருமே இல்லை, என்ன தவிர பசங்கள்லாம் ஸ்கூல் போயிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டாரு. ஸோ அவர் வந்ததுக்கப்புறமா, பசங்களை ஸ்கூலால் வந்ததுக்கப்புறமா நாங்கள் வடிவ பொங்கல்லாம் செஞ்சு செம்மையாக செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இந்த பொங்கலை மனசார செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் நமக்கு எல்லாருக்குமே நல்ல வருஷமாக அமையட்டும். இன்னைக்கு என்ன புதுசு அப்படின்னா, தை பிறக்க என் மகளும் சேர்ந்து பிறந்தாள் அப்படின்னு தான் சொல்லணும். என் பொண்ணு அழகான தேவதை, அவங்களும் சேர்ந்தே பிறந்துட்டாங்க இந்த தையில். ஸோ அவங்களுக்கு இன்னைக்கு 5 வயசு. நாங்கள் அதை இந்த பொங்கலோட சந்தோஷமாக கொண்டாடுறோம். யாரையுமே கூப்பிடல, நாங்கள் 4 பேர் தான். பட் வி ஆர் வெரி ஹாப்பி. ஸோ நாங்கள் கேக் வெட்டி பொங்கலும் சாப்பிட போகிறோம் மைத்தி கிச்சனில். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். எங்களோட பொங்கலை நீங்களும் கொண்டாடி சந்தோஷமாக மகிழ்ந்ததில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. பாய் பாய்.